வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது 2020 காய்கறி தோட்டத்தோட தொடர்ச்சியான 3வது பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம தோட்டத்தில் செடிகள்லாம் எவ்வளோ பெருசாயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அதே மாதிரி கேரட் செடிகள்லேருந்து எவ்வளோ அழகா நிறைய பூக்கள் பூத்திருக்கு பாருங்க. சென்ற வருடம் 2020 காய்கறி தோட்டத்திலேயே இந்த ஜூலை மாதம் தாங்க எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சிலது ரொம்ப சந்தோஷமானது, சில மாற்றங்கள் ரொம்ப கஷ்டமா வேதனை அளிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அது எல்லாமே இப்ப எங்களுக்கு ஒரு அனுபவமா மட்டும்தாங்க இருக்கு. அதனால 2020 காய்கறி தோட்டம் இந்த ஜூலை பதிவை தவறாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பயன்படும். இந்த செடி நல்லபடியா பொழைச்சு வளருமா அப்படின்னு நினைச்ச எல்லா செடிகளுமே ரொம்ப அழகா வளர்ந்து நிக்குதுங்க. சூரியகாந்தி செடி எப்ப மொட்டு வளர ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து அதை பாரம் தாங்காம ஒரு பக்கம் சாஞ்சிட்டே போயிட்டே இருந்ததுங்க. அதனால அதுக்கு கொஞ்சம் மண் எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்ட்ராங்கா ஊண்டி வச்சிருக்கோம். இனிமையான மாலை வேளையில ஒரே சமயத்துல சந்திரன் உதிக்கிறதையும் சூரியன் மறைறதையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் கூட நான் ஷேர் பண்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க செடி தர்பூசணி பழ செடிங்க. இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இந்த தர்பூசணி செடி எங்களுக்கு சென்ற வருடம் கிடைச்ச ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் நம்ம சொல்லணும். இப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை நிமித்த போறோம். உடைக்குது டக்கு டக்குன்னு சவுண்டு பார்த்துப்பா. For 5th today. The cucumber plants are getting better. See? Potatoes. இதுலேயும் நிறைய பூக்குது. See? This leaves yellow squash. இது பார்த்தீங்கன்னா let us look at that. Onion seeds are ready to pick. See? பூசணி செடி மாதிரி தர்பூசணி செடியும் தரையில அழகா வளரும்னு எங்களுக்கு தெரியும். பட் கொடியில எப்படி வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி வச்சோங்க. ஜூலை 6 எங்களோட முதல் அறுவடைங்க. இது என்ன பூக்கலப்பா? This we cannot eat. Yeah. வீட்டில் அறுவடை பண்ண அந்த குடைமிளகாயிலிருந்து நாங்கள் சமைச்ச முதல் உணவு. ஜூலை 11 கரெக்டாக எங்களோட சூரியகாந்தி பூ சூப்பராக பூத்திருந்ததுங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் தோண்டி எடுத்துட்டு இருக்கோம்ல 2 செடிகள், அது எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மழைனாலும் வெயில்னாலும் 2 வெண்டைக்காய் செடிகள் நிமிர்ந்து கூட நிக்க முடியாம வாடி போயிருந்தது இல்லையா? அந்த செடிகள் தாங்க இவ்வளவு அழகா வளர்ந்துருச்சு. இப்போ
மற்ற செடிகள்லாம் நல்ல உயரமா வளர்ந்துட்டதுனால இது இருந்த பகுதியில் நிழல் அதிகமாக இருந்தது, வெயில் படவே இல்லை. அதனால நாங்கள் அதை தோண்டி வெயில் படுற பக்கமாக பார்த்து வச்சோங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குப்பா இன்னும். எங்கள் சுக்கினி பிளான்ட்ல இருக்கிற காய்ந்த இலைகள்லாம் நாங்கள் எடுத்ததுக்கு அப்புறமும் அது வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே இருந்ததுங்க. ஸ்டோர் பாட் பேசு. இது என்ன பண்ணணும், 6 hours சன்னில் வைக்கணும், அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் வச்சிடலாம். இதே ஒரு டிப்பை பண்ணுவோம். எங்கள் வீட்டில் இருந்த கருவேப்பிலை செடிக்கு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சிசேரியன் பண்ணி 6 செடிகளை நாங்கள் எடுத்தோங்க. ஜூலை 11 இரவு வந்து சரியான மழைங்க, இடி மின்னல் காத்தோட. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எங்களோட அழகான இந்த சூரியகாந்தி பூ வேரோட விழுந்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் திரும்ப ஊண்டி வச்சோம், நல்லபடியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். பாப்பா குட்டி பேபி. No one takes a potato without me. இது எல்லாமே பூ பூத்துச்சா? முதல் முறையா நாங்க வந்து உருளைக்கிழங்கு அறுவடை பண்றோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம புதுசா முயற்சி பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்ல மன நிறைவை கொடுக்குங்க. எங்க எல்லாருக்கும் அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய உருளைக்கிழங்கு கிடைச்சிருக்கும். அது ஒண்ணுதான். அதுவும் பொட்டேட்டோ தான், பார்த்து பொறுமை. ஆமா. Wow, Daddy. Actually, look at this one. நான் மாற்றி ஊண்டி வச்ச வெண்டிக்காய் சுக்கினி தான் வந்துச்சு, இப்போ போச்சு. அதுவுமே ரொம்ப மச் வாட்டர் நினைக்கிறேன் சுக்கினிக்கு. ஆனால் வாட்டர் தானே அதுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான தர்பூசணி அப்படின்னு நினைக்கிறேங்க. இதை ஊனினப்போ எங்களுக்கு தெரியல, பட் இது வளர வளர இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா வேறுபடுது. ஸோ இன்னும் நாட்கள் போக போக இதோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லப்பா பொட்டேட்டோவை ஜூலை 19 கால் எடுங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. ஜூலை 19th update. Keeping some water for birdies. அங்கே ஒரு பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு வந்துட்டு இருக்கு. நிறைய பூ பூக்குது, அது மேலே ஏறுது, நிறைய காய் பிடிச்சிருக்கு. பார்ப்போம். Look at this செடி. I don't know what happened. படுத்துருச்சு இப்படி. எங்க செடி ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் இந்த புழு தாங்க.
ஒரு வழியா நாங்க காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த புழு எப்படி இந்த செடியோட ஸ்டெம்முக்குள்ள போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வண்டு வகையை சேர்ந்ததுதாங்க. இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வண்டா தான் மாறப்போகுது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, அது முட்டையை அந்த ஸ்டெம்மோட அடிப்பகுதியில போட்டுருதுங்க. அது ரொம்ப 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 சின்னதா இருக்கும், கடுகு மாதிரி ரொம்ப சிறுசா இருக்கும். அது உங்க கண்ணுக்கே தெரியாது. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முட்டையில இருக்கிற அந்த சின்ன புழு அந்த ஸ்டெம்முக்குள்ள ஓட்டை போட்டு உள்ள போயிடுங்க. அந்த செடியை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுதாங்க அது உயிர் வாழும். எங்களோட எல்லோ ஸ்குவாஷ் பிளான்ட் கம்ப்ளீட்டா இறந்துருச்சுங்க. சுக்கினி பிளான்ட் கொஞ்சம் உயிர் பிடிச்சிருந்ததுனால அதுல இருந்த புழுக்கள்லாம் நீக்கிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலால சுத்தி வச்சு மூடி வச்சோங்க. பட் இருந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு அதுவும் இறந்துதாங்க போச்சு. இந்த பிக்சர்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்குவாஷ் பக்குங்க. இது எங்களுக்கு 2019 கார்டன்ல ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சுங்க. இது ஸ்குவாஷ் வைன் ப்ரோரர் மாதிரி உள்ள ஸ்டெம்முக்குள்ள போய் அப்படி பண்ணாது. இது டைரக்டா வண்டா மாதிரி இந்த மாதிரி இலைகளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தடவை நாங்க கொஞ்சம் நீம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணனால ரொம்பவே குறைஞ்சிருந்தது இந்த ஸ்குவாஷ் பக்கோட நடமாட்டங்கள். ஆனா ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னாங்க, இந்த ஸ்குவாஷ் பக் வெண்டிக்காயோ இல்லை மற்ற எந்த பிளான்ட்டையும் அஃபெக்ட் பண்ணாது. குக்கும்பர் பிளான்ட்டை வேணா அஃபெக்ட் பண்ணும். பட் வெண்டிக்காய் எனக்கு தெரிஞ்சு எறும்பு மட்டும்தான் வருது. பட் எறும்புனால பிளான்ட் உயிர் போற அளவுக்கு ப்ராப்ளம் வராதுங்க, பெருசா அஃபெக்ட் பண்ணாது. நீங்க இந்த மாதிரி காஃபி தூளோ இதெல்லாம் போட்டீங்கன்னா, நீம் ஆயில்லாம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அந்த எறும்பு கூட கொஞ்சம் நல்லா போயிருதுங்க. அதே மாதிரி இந்த பேபி கரி லீவ்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியா இருக்குங்க. மேரிகோல்டு 2019 காய்கறி தோட்டத்துலையுமே நல்லா வளர்ந்ததுங்க. 2020 நல்லா வளர்ந்தது. இந்த சீடிங்ல இருந்து வீட்டில் போட்ட செடி. இந்த மேரிகோல்டு பிளான்ட்டை கொஞ்சம் வெட்டி விட்டோம்னா நல்லா டென்ஸா வளரும். காஃபி பவுடர் தான், என்னமோ கருப்பா இருக்கேன்னு யோசிக்காத. நான் தான் கொட்டி வச்சேன் காஃபி பவுடர். How? இந்த எறும்பு வருதுல, அதுக்காக கொட்டினேன். Wait, that. Yep. Can I? Plant is growing at last. Very late. ஆனா I think the carrot. Done. மாதிரி சென்ற வருடம் எங்களோட கேடு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி மாதிரியே ஒரு பிளான்ட் இருந்ததுங்க. ஆனா இது ஸ்ட்ராபெரி கிடையாது, இது ஒரு வீடு தான். இதோட ஃப்ளவர் பாத்தீங்கன்னா எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். ரியல் ஸ்ட்ராபெரி ஒயிட் கலர்ல இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. ஆனா இது பாய்சனஸ் கிடையாது. We have no idea how it's going to grow. Look at that. எங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறியை வச்சு நான் ஒரு குருமா பண்ணேங்க. உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி, மஞ்சள் முள்ளங்கி, பீன்ஸ், தக்காளி பழம் இதெல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணேங்க. ரொம்பவே சுவையா வந்தது. எங்க வீட்டுல விளைஞ்ச அந்த கேரட்டோட மனம் இது வரைக்கும் நான் கடையில வாங்கின எந்த ஒரு கேரட்லயுமே இல்லைங்க. நான் போட்டதே ரொம்ப சின்ன சைஸ் 2 கேரட் தான். ஆனா அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பரா இருந்தது. நாங்க அதை வெறுமனவே தான் நாங்க நிறைய சாப்பிட்டுட்டோம். அதை அதே மாதிரி என்னோட சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா ப்ராக்கலி செடார் சூப் ரெசிபி பண்ணியிருப்பேன். அந்த ரெசிபிக்கு நான் பயன்படுத்தின உருளைக்கிழங்கு கூட எங்க தோட்டத்துல விளைஞ்சது தாங்க.